ப்ரொடக்ஷனில் ஏஐ யூஸ் பண்ணும்போது பிக்கஸ்ட் டேஞ்சர் என்னன்னு தெரியுமா? ஹாலுசினேஷன். அதாவது ஏஐ கான்ஃபிடென்ட்டாக போய் சொல்லும். இமேஜின் இப்போ ஒரு யூசர் கேட்குறாங்க, வாட் இஸ் அவர் ஃபைனான்சியல் டே. இப்போ ரிட்ரைவருக்கு கரெக்டான டேட்டா கிடைக்கல. இப்போ ஏஐ என்ன சொல்லணும்? ஐ டோன்ட் ஹேவ் எனஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இதான் எக்ஸ்பெக்டட். ஆனால் சில மாடல்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? ரீஃபண்ட் ஆர் ப்ராசஸ்டு வித்தின் 48 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லும். சவுண்ட்ஸ் ப்ரொஃபஷனல் பட் டோட்டலி ஃபேக். இதுதான் வந்து ஹை கான்ஃபிடன்ஸ் பட் ஜீரோ கரெக்ட்னஸ் அது ப்ராபபிலிட்டி அதை யூஸ் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆன்சரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஹாலுசினேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ப்ரொடக்ஷனில் நிறைய கம்பெனி ஃபாலோ பண்ணுறது ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இன்புட் சைடு. இன்புட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமல் கிரவுண்டிங். அதாவது நம்ம ஏஐ இன்வோக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ரேக் சிஸ்டம்லாம் இன்டெகிரேட் பண்ணி ப்ராப்பரான ரிலவெண்ட் டேட்டாவெலாம் செட் பண்ணி வச்சிருக்கணும் ப்ராம்ப்ட்டில். ஓகே. செகண்ட் வந்து ப்ராப்பர் கான்டெக்ட் ஹேண்ட்லிங். ஸோ கான்டெக்ட்டில் அதிகப்படியான டேட்டா இருந்தாலும் ஒரு கார்பேஜ் தான், அதனாலையும் கூட ஹாலுசினேட் ஆகும். ஸோ ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி வேலிடேட் பண்ணி கரெக்டான டேட்டா மட்டும் கான்டெக்ட்டில் செட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டூல்ஸ் காலிங் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இந்த கரெக்டான டேட்டாஸ்லாம் வச்சு இல்லை நம்ம கால் பண்ணிட்டோம். இப்போ ஒய் அது டோக்கன்ஸ் ப்ராசஸ் பண்ணல, அதுக்கு இப்போ வந்து டோக்கன்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணீங்களா, அதுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக சம் நாலேஜ் தேவைப்படும். அதுக்கான ஒரு ப்ரிவிஷன் கொடுக்குறது தான் டூல்ஸ் இன்டெகிரேஷன். ஸோ ப்ராப்பரான டூல்ஸ் இன்டெகிரேஷனும் நம்ம பண்ணியிருக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, என்ஃபோர்ஸ் ஸ்ட்ரிக்ட் பவுண்டரிஸ். அதாவது நம்ம வந்து இதை ப்ராம்ப்ட் லெவலில் அச்சீவ் பண்ணலாம். ப்ராம்ப்ட்லேயே வந்து சைட்டேஷன் செக்ஸ் அதெல்லாம் சொல்லிக்கணும். எனக்கு வந்து நீ எவரி ரிசல்ட் கொடுக்குறீங்கன்னா அதோட சைட்டேஷன்ஸ் அதில் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். அதாவது எந்த சேனல்லேருந்து என்ன டாக்குமெண்ட்லேருந்து இதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறது. அடுத்து ஐ டோன்ட் நோ பாலிசி. தெரிஞ்சா சொல்லு, தெரியாதுன்னா ஐ டோன்ட் நோன்னு சொல்லிடு அப்படிங்கிறத கிளாரிட்டியாக நம்ம வந்து ப்ராம்ப்ட்டில் மென்ஷன் பண்ணிடணும். ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட்புட் வேலிடேஷன். பைத்தானில் வந்து பைத்தான் டிக்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி அதோட அவுட்புட்டோட ஸ்ட்ரக்சர்டு, ஃபார்மெட்டு அண்ட் அந்த பிஸ்னஸ் வேலிடேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் அதோட சேர்த்து கான்ஃபிடன்ஸ் த்ரெஷோல்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன்சரோட கான்ஃபிடன்ஸ் செக் பண்ணி நம்ம யூசர்கிட்ட காமிச்சிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபால் பேக் மாரி தான். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாம் இதில் எதுவுமே ஃபெயில் ஆகுது, ப்ளஸ் கான்ஃபிடன்ஸும் லோவாக இருக்குது அப்படிங்கிற டைமில் இது ஃபைனலாக ஹியூமனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த ஏஐ ஸ்பேஸில் நிறைய இந்த ஏஐ சம்மந்தமாக ஒரு டீப்பர் கோர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.